பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு விடயம் இப்போ இங்கே பேசின டாக்டர்ஸ்மாரோட ஸ்பீச்சை நான் கவனித்தோம். மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் உணர்ச்சி பூர்வமானது, பல்வேறு கதைகளை சொல்லுது. அதிலிருந்து அது அவங்களோட உள்ளார்ந்த ரீதியாகவே பேசுகின்ற டாக்டர்ஸ்மாரையும் கூட நாங்கள் பார்த்தோம். அதனால் தயவு செய்து எங்களோட ஊடகங்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அந்த டாக்டர்ஸ்மாரோடைய ஸ்பீச் எடுத்து அது முடியுமா அந்த தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்மளோட சொசைட்டிக்கு, யாழ்ப்பாண சொசைட்டிக்கு இது சம்மந்தமாக சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறோம் உண்டு. அதே போன்று இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுங்கிறது விசேடமாக ஒரு பேசுவடு பொருளாக நீண்ட நாளாக இருக்கின்ற ஒன்று. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக எங்களுடைய பவானந்த ராஜா அடிக்கடி எங்களுடைய நலிந்த அமைச்சரோட அடிக்கடி சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் 2 பேருமே ஒரு நேரம் போயிட்டு நலிந்தியோடு பேசுகின்ற பொழுது முதல் ஆரம்பத்திலிருந்து வந்து உண்மையிலே கேன்சர் யூனிட்டை மாத்திரம் நாங்கள் தனிதாக எடுத்து நாங்கள் சென்ட்ரலுக்கு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. பிறகு நலிந்தியத்தை சொன்னார், இல்லை அப்படி அல்லாது எடுக்கிறாங்க, முழுமையாக எடுக்கணும், அப்போ தான் அது பூரணமான சேவைஸை கொடுக்க முடியுங்கிறது பக்கம். அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அபிப்பிராயமும் கூட எங்களுடைய தேவையும் கூட முழு ஹாஸ்பிட்டலையும் டேக் ஓவர் பண்ணி இதை ஒரு முழுமையான சேவைஸை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறத எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதே போன்று இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் ஒரு கசப்பான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த கசப்பான சம்பவங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே டாக்டர் குசாந்தி அவர்களுக்கு நான் நினைக்கிற ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி முகம் கொடுத்தாங்கங்கிற பிரச்சனை இல்லை. அடுத்து அந்த டாக்டருக்கு அந்த நேரத்தில் யாரோ உதவி செஞ்சேன் எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் கூட இனி அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கூட. அதனால் வேண்டி உண்மையிலே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுடைய நான் இன்றைக்கு அதாவது உள்ளுக்கு வருகின்ற பொழுது ஒரு சில வேலை செய்கின்ற ஊழியர்கள் சொன்னாங்க, சார் இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏண்டாப்பா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, எங்களுடைய மினிஸ்டர் வந்துருக்கிறாரு. அப்போ மினிஸ்டர் வருகின்றதோடு உண்மையிலேயே ஒரு 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 வெளிச்சம் ஏற்படுத்துகின்ற, ஒளியை ஏற்படுத்துகின்றன ஒரு நிகழ்வு ஏற்படும் என்கின்ற ஒரு விருப்பம் எங்களுக்கும் இருக்குது. அதனால் வேண்டி அந்த ஒளியை நோக்கி நகர்வோம் என்று கேட்டுக்கொண்டு விசேஷமா அப்போ அமைத்துமாட்ட වචනයක් කියන්න ඕන. එකක් තමයි මම මේ ස්පිරිතාලට ඇතුල් වෙනකොටම විශේෂයෙන්ම මේකේ ඉන්න සේවකයෝ කීප දෙනෙක් ඇවිල්ලා මට කිව්වා, අද මේ අපේ හොස්පිටල් එකට එළිය ලැබිලා කියලා කිව්වා. ඇයි කියලා මම ගමු. නෑ අපේ ඇමතුතුමා ඇවිල්ලා ඉන්නේ. ඇමතුතුමා එනමත් එක්කම අපිට දැනෙනවා මේක යම් කිසි වෙනසක් වෙයි කියන අපේ දීර්ඝ කාලීන ප්‍රාර්ථනාවක් තමයි මේක හොඳ ස්පිරිතාලයක්, හොඳ සේවාවක් ලබා දෙන්න ඕන කියන එක. ඒ නිසා මම විශේෂයෙන්ම අපේ ඇමති සහෝදරයන්ගේ සහ අපේ ලේකම්තුමාගේ මුත්නිලා සිටිනවා, මෙන්න මේ මුණ දෙන ප්‍රශ්න ගත්තට පස්සේ මේකේ ඉන්න ඩොක්ටර්ස්ලාගේ කතා ටික ආනකොට ඇත්තටම සංවේදීශීලී කතාවක්. ඒ නිසා මම අපේ මාධ්‍යවිද්‍යාඥයන් ඉල්ලා සිටියා, මෙන්න මේ කතාව අරගෙන දෙමළට පරිවර්තන කරලා පුළුවන් නම් මේ සමාජයට දැනුවත් කරන්න කියන එක. ඒ වගේම අවසානයේම கடைசியாக நான் கேட்டுக்கொள்கிறோம் தான், இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் இதை டேக் ஓவர் பண்ணுறதாக இருந்தாலும் கூட உண்மையிலே இதே சுத்தியோடு தான் நாங்கள் அதை செய்கிறதுக்கு இருக்கோம். அதனால் வேண்டி இங்கே இருக்கின்ற மக்கள்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இது உங்களுடைய பிரதேசம், உங்களுடைய ஹாஸ்பிட்டல். அப்போ இதற்கு எதிராக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மக்களும் இதோட தோளோடு தோள் நின்று இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் எல்லோருமே இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.